இங்கே உங்கள்ட்ட கேட்குறது என்னென்னா, நான் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் கூறின கருத்துக்கள் கவினோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூறின கருத்துக்களுக்கு நான் கேட்குறது, இங்கே அஜித்குமார் கொலையிலையுமே காவல்துறையை நம்ம யாருமே இங்கே விமர்சிக்க கூடாது நம்ம சொல்ல வரல. இந்த வழக்குலயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் சார் அப்படி அதிகார துஷ்பிரயோகம் ஏன் நடக்குது? நீங்க அந்த தைரியம் ஏன் வருது? இல்ல சார், பணம் பவர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எவன் கேக்குறான்ற அந்த தைரியம் எதுக்குனால வருது? அதான் சொல்றேன்ல உங்களுக்கு, நீங்க காவல்துறை விமர்சிக்க கூடாதுங்கிறது கிடையாது. இங்க என்னன்னா ஒரு சாதாரண எஸ்ஐ அவர்களுக்காக சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுக்கு யார் அலோ பண்ணுவாங்க? முடிச்சிடுறேன், நான் ஒரு லைனா போயிட்டு இருக்கேன். அஜித்குமார் மட்டும் இல்ல, இந்த பென்னிக்ஸ் கேஸ் நடந்தது இல்ல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயமே நடக்க கூடாது, லாக்அப் டெத் நடக்கவே கூடாது, இந்த மாதிரி கொடூர குற்றங்கள் காவல்துறை கையில இருந்து நம்ம பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா நடந்திருக்குல்ல, அஜித்குமார் என்ற ஒருத்தர் இறந்துட்டாரு இல்ல இப்போதானே. அதுக்கப்புறம் 24 கொலைகள் நடந்திருக்கு, அது கஸ்டோடியல் டெத். எஸ், நடந்திருக்கு. வெளியில வந்தது இது எதனால? அந்த லீக் ஆன அந்த வீடியோ ஃபுட்டேஜ்னால வெளியில வருது. 24 கேஸ் நடந்திருக்கு. ஏன் நடக்குது? நீங்க சொல்ற அந்த காவல்துறைகள் எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கு, அவங்களாலதான் நம்ம நிம்மதியா ரோட்ல நடக்கிறோம், ஒரு சேஃப்டி இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த மீதி அந்த அத்தாரிட்டி மிஸ்யூஸ் பண்றவங்க இது பண்ணிட்டு தானே இருக்காங்க, அவங்களால தானே இது நடக்குது.